ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை கேரட் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம எதையும் பொரிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்ய ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் கரெக்டான அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணியே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு மாவு இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம். இந்தளவுக்கு பிசைஞ்சாதான் ஊறி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க, இது நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஊற வச்ச ரவை பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு, கொஞ்சம் கூட இலக்கமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா இதை தட்டுறதுக்கு நான் வாழை இலை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் இதை சேர்த்துட்டு வாழை இலையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் இதை அப்படியே விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக உடச்சிக்கோங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக உடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே சும்மா உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை பக்குவத்தில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட்டை துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது கலந்து விட்டாலே போதும், நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், கேரட் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரவையும் கேரட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கேரட் ரவை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த பேனில் இருக்கக்கூடிய சூட்டுக்கும் அந்த ரவையில் இருக்க சூட்டுக்குமே அந்த சர்க்கரை நல்லா உருகி வரும். இது நல்லா கரையணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சர்க்கரை பவுடர் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துறாதீங்க. பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு, நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போவே நமக்கு ஓரளவுக்கு சூடும் ஆறி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம லட்டுவாக உருட்டிக்கலாம். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் லட்டு உருட்டினீங்கன்னா லட்டு உருட்டுறதுக்கு வராது, உதிரியாக இருந்துடும். அதனால் இந்த மாதிரி வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே இதை நல்லா லட்டுவாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரவா கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.